அஸ்ஸலாமு நான் பயமாக சார் இல்லை 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 அந்த கத்தியை காட்டி வச்சுட்டு இருந்தேன் எங்கேயும் பாரு கத்தியை காட்டி சப்ஸ்கிரைப் பண்ண அதனால அது பார்த்து லைக் பண்ணிருக்காங்க திருப்ப அந்த கட்சி ஒன்று இந்த இருக்கு நேற்று பக்கத்தில் இருந்துச்சு ஓகே என்ன சரி பண்ணுறீங்க எல்லாம் ஊரில் மெட்ராஸில் இருக்காங்க சென்னையில் எல்லாம் மெட்ராஸில் சென்னையில் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில அவங்க நெட்டு கிடைக்க முடியுது அவங்க இவங்கள எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரில ஒழுங்காக நெட்டு கிடைக்க முடியுது ஏன்னா ஒழுங்காக தொடர்பு கொள்ள முடியல அதே மாதிரி இன்னைக்கு கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சரி ஒன்று பாருங்கள் அந்த 60 கட்டின வீடியோவை ஒருத்தர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு ஐயோ பக்கத்தில் இருந்துச்சு அதை எடுத்து காட்டினேன் எனக்கு சிரிப்பாக இருக்கும் இந்த வீடியோ ஏதோ வருது குழம்பு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் சீக்கிரம் சாத்தான் ஏன்னா துளவ போகலாம் மொக்கான வழிவா 11 மணி தான் சாத்துவாங்க 11:30 மணிக்கு சாத்துவாங்க 11:30 மணிக்கு சாத்துவாங்க கீழே கழிவு விட்டு அவங்க போகிறதுக்குள்ள தொழுது வச்சுருவாங்க போகிறது இல்லை கரெக்டாக 10:30 மணி இல்லை 11 மணிக்கு சாத்தினா கரெக்டாக இருக்கும் 10:30 மணிக்கு சாத்தினா கழிவு விட்டு கொண்டு குளிச்சு எழுதிட்டு போகிறதுக்கு கரெக்டாக 11 மணி 12 மணி ஆயிரும் அங்கே வேறு குளிச்சுக்கிட்டு நிற்பாங்க அவங்க குளிச்சு முடிச்சுட்டு நம்ம குளிச்சுட்டு போகிறதுக்குள்ள விளங்கிடும் அதனால் வந்து கொஞ்சம் வெள்ளனே ஆகுதுன்னா கரெக்டாக போகிறது கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து 10-10:30 மணி இப்படி சாத்தினாங்க அப்புறம் போக போக 11 மணி ஆக்கினாங்க அப்புறம் 11:30 ஆக்கினாங்க நேரத்தில் 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க சரி என்னமோ பண்ணிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு கேட்டுக்கிறது தாத்தா முடிவாங்க வெள்ளிக்கிழமையோட விடுங்க முடிக்கிறாங்க எதிர்த்த கடை இதெல்லாம் வந்து சாயந்தரம் வெள்ளிக்கிழமை லீவ் விட்டுருவாங்க 9-9:30க்கெலாம் சாத்திடுவாங்க வெள்ளிக்கிழமை சில இடத்துல அவங்க திறப்பாங்க சாயந்தரம் திறக்க மாட்டாங்க இப்போ அங்கேயும் ஆள் இல்லை ஒரு ஆள் தான் இருக்காங்க போல் முறை 3 பேர் இருந்தாங்க அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு என்ன தெரியல சம்பளம் போட்டானா ஓகே சம்பளமும் ஒழுங்காக போட மாட்டேங்கிறான் ஒரு ரொட்டி புரோட்டா மட்டும்தான் அதனால் வந்து வேறு தோசை பிரியாணியா அதுவும் இல்லை ஆரம்பத்தில் போட்டாங்க அது ஓடலை இந்த புரோட்டா மட்டும்தான் ஓடுது புரோட்டா மட்டும் 800 ரியாலு 900 ரியாலு ஊறுகாசுக்கு வந்து 800 ரியாலுனா 10-11 ரூபா அப்படி ஆகும் 16 ரூபா வரும் 16 ரூபா 20 ரூபா வரும் அங்கிட்ட உள்ள கடையிலலாம் வந்து பிரியாணி ஒயிட் ரைஸ் இல்லை பிரியாணி வேறு தோசை கேரளா கிடையாது அங்கே தான் போய் சாப்பிட்றது தோசை எப்போச்சும் ஒரு ட்ரிப் போகிறது மாதத்தில் ஒரு ட்ரிப் இங்கே எல்லாத்தையும் சோறு ஜனத்தில் இதாகும் அதான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஏதாச்சும் பீஃப் வாங்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கு
அதான் கேட்டேன், சரி பீஃபு ஒப்பாச்சான்னேட்டு. பார்ப்போம் என்னன்னு. 20 ரியால், 1 கிலோ வந்து 20 ரியால், ஒரு காசுக்கு 400ரூவா. 1 கிலோ பீஃபு வந்து 400ரூவா. பார்ப்போம். சரி, ஓகே. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் சும்மா தொழுவ போங்க. சவுதியில் இருந்து வெள்ளிக்கிழமை தொழுவாமல் இருக்கிற ஒரு ஆள் நான் தான். இல்லை அதான் எங்கள் அம்மா வந்து அதான் திட்டு, சவுதியில் இருந்துக்கிட்டு தொழுவாமல் இருக்கிற ஆள் ஒரு ஆள் நீ தான்டா அப்படின்னு எம்மா திட்டு. ஆனால் இங்கே உள்ள சூழ்நிலை வந்து அவங்களுக்கு தெரியாது, அதனால் நான் வந்து அது சொல்லிக்கிறது இல்லை. ஏன்னா கொஞ்சம் வெள்ளனையே கடை அடைச்சா நம்ம வந்து குளிச்சு இழுத்துட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாத்ரூம் கிட்டே குளிச்சு இழுத்துட்டு போகிறதுக்கு அங்கே க்யூவில் நிற்பாங்க அவங்க குளிச்சுக்கிட்டு. இவங்க கரெக்டாக 11:30 மணிக்கு சாத்தினாங்கன்னா இங்கே எல்லாம் வேலையை முடிச்சுட்டு நம்ம இங்கே போகிறதுக்கு டைம் செட் ஆகுது. அரை மணி நேரத்தில் எல்லாம் இருக்க முடியுமா? குளிச்சு இழுத்துட்டு போக முடியுமா? அதனால் அதிகமாக போகிறது இல்லை. இப்போச்சும் ஒரு டிப்பு ரொம்ப நாளைக்கு போய் ஊரில் இருந்தால் ஓடாச்சும் தொழுவலாம். மலேசியாவிலலாம் சுபு தொழுவேன். கடை திறக்க போகும்போது நாங்கள் வந்து 6 மணி, ஆமாம் 7 மணி 6 மணிக்கு தான் போய்கிட்டு இருந்தோம். நான் இங்கே 4 மணிக்கு நம்ம ஸ்தலத்தில் எந்திரிச்சு தொழுகிட்டு அப்படியே போய் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு சாப்பிட்டு ஒரு தோசை சாப்பிட்டு சாயத்தில் தொழுதுட்டு அப்படியே சாப்பிட்டு போவேன். சாயத்தில் இப்போ அப்படியே படுத்துடுறது. அங்கே சில இடத்துல தொழுவேன், சுகு தொழுவேன், இது மாதிரிலாம் தொழுவேன். இங்கே அது ஒரு இங்கே அந்த இதோட இல்லை. அங்கே அப்படி சுகு தொழுவேன்னா வந்து அவரும் துருவாப்பில் என்ன அப்படியே சரி நம்மளும் போய் தொழுது. ஆனால் மலேசியா பொறுத்த வரைக்கும் அப்படி இப்படிம்பாங்க. நம்ம இருக்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம நல்லபடியாக நம்ம இருந்தோம்னா ஓகே, அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தொழுகிறது நாசமாக போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்காக மலேசியா அப்படி மலேசியா இப்படி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எந்த நாடு தான் ஒழுக்கம் இல்லாமல் இருக்குது? எல்லா நாடும் அப்படி தான். அது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே, சொல்ல பார்ப்போம். இனிமேல் இங்கே எப்படின்னு தெரில. வந்தோடனே ஆனால் கிளம்பிடுவேன். ஆள் இருந்துச்சுன்னா பாட்டுக்கு போட்டு எனக்கு டிக்கெட்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவேன். வேலைக்கு இறங்கணும்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போட மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு வீட்டில் ரூமில் உட்காந்துட்டோம்னா வேலைக்கு வர மாதிரி இருந்துட்டோம்னா டிக்கெட்டாக போட்டுருவாங்க. அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா வேஸ்ட்டு. ஏன்னா இவன்கிட்ட இருந்தோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அங்கிட்ட ஏதாச்சும் இருந்தாலும் சேர்த்து அனுப்பலாம். அங்கிட்ட இருந்தாலும் நம்ம வந்து அதிகபட்சம் எதுவும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கேவிட்ட போட்டு அனுப்பலாம். இங்கே இவன் சம்பளம் கொடுக்குறதே பெரிய விஷயமா இருக்குது. அவன் அப்புறம் இங்கே சேர்த்து வந்துட போகிறான். அதனால் வந்து ரொம்ப பிரச்சனை. ரொம்ப பார்ப்போம். சில வந்து எப்படி கிளம்பிடுங்க. நான் நினச்சது வந்து ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கேன். ஒன்று நான் இங்கிட்ட புரோட்டா போடுறதுக்கு அந்த ஐடியாவில் நான் வரல. நான் இங்கிட்டு சொந்தக்கார விளக்கடைங்கிறவர் அவர் கூப்பிட்டாரு. சரி அப்படி நம்ம மாறிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நோட்டத்தில் தான் அப்படி தான் வந்தேன். அது என்னன்னா இப்படி ஆகி போச்சு. பார்ப்பேன் என்ன பண்ணுறான்னு.
இன்னும் சம்பளம் ஒழுங்கா தந்தானே இருப்போம். இல்லைன்னா நீ டிக்கெட் போடுற மக்களா கோழி அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது. பார்ப்போம் சார். ஓகே பாய், சி யூ, டாட்டா. ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு பார்க்குது. சரி பாருங்க, என் மண்டை ஒரு அரிக்குது. ஷாம்பு போட்டு குளிக்கிறது. டெய்லி ஷாம்பு போட மாட்டேன், ஏதோ மாதத்தில் ஒரு டிப்பு. இதே மாதிரி அரைச்சா ஷாம்பு போடுது. ஷாம்பு இருக்குது, 2 பாட்டில் இருக்குது ஷாம்பு. 1/2 லிட்ரு 2 பாட்டில் ஷாம்பு இருக்குது. ஆனால் அதிகமாக போட மாட்டேன், எப்போச்சும் ஒரு டியூப் போடுவேன். இல்லைன்னா முடி இடி கொட்டி போயிடும். அதனால ஷாம்பு போடுறதில்லை, எப்போச்சும் ஒரு டியூப் போடுவேன். ஓகே பாய், இன்ஷால்லா மீட் பண்ணுவோம் எங்கேயாச்சும். ஓகே.